வெல்கம் டு கோலிவுட் மெயில். விசாகப்பட்டினங்கிற வெப் சீரிஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, 1990களில் நடக்கிற இந்த கதை ஒரு துறைமுக நகரத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு ஆட்சி பண்ணிட்டு வருகிற நாயுடு சுற்றி தான் நடக்குது. இந்த ரோலில் சமுத்திரக்கனி நல்லா செட் ஆகியிருப்பார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு எதிராக 3 பேர் கள இறங்குறாங்க. அவரோட மகள் பாரதி, நாயுடுவோட நம்பிக்கைக்குரிய ஆள் மற்றும் சாதாரண ஆட்டோ டிரைவராக இருந்த மக்களுக்காக நிற்கிற பெத்த பொண்ணு. இந்த 3 பேரும் சேர்ந்து நாயுடுவோட சாம்ராஜ்யத்தை எப்படி எதிர்க்காங்களோ தான் கதையே. வெப்சீரிஸோட பாசிட்டிவ். முதல்ல சமுத்திரக்கனி மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. 90களோட செட்டப், துறைமுகம் பின்னணி, கிரைம் ஃபீல் எல்லாமே ஆரம்பத்தில் நல்லா இம்ப்ரெஷன் கொடுக்குற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, கதை ரொம்ப பழக்கமான பாதையில் போகுது. அடுத்து என்ன நடக்கும்னு பல இடங்களை நம்மளே கணிக்க முடிஞ்சிடும். அதோட திரைக்கதை கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதால சில எபிசோட்கள் லாங்காக போகிற மாதிரி ஃபீல் வரும். ஃபைனலாக சமுத்திரக்கனி நடிப்புக்காகவும் ஒரு சாதாரண கேங்ஸ்டர் ட்ராமா பார்க்கணும்னு நினச்சா இந்த சீரீஸை ஒரு முறை ட்ரை பண்ணலாம். ஆனால் மிரட்டலான கிரைம் த்ரில்லர் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். இந்த வெப் சீரிஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2.5 out of 5. மீண்டும் வேற படத்தோட மூவி ரிவ்யூவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பாய்.